இப்போ 15th கொஸ்டின் பார்க்கலாம். 14 கொஸ்டின்ஸ் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். 15th கொஸ்டின், let A be a 4x4 invertible real matrix. Which of the following is not necessarily true? Option A, the rows of A form a basis of R power 4. Option B, null space of A contains only the zero vector. Option C, A has 4 distinct eigenvalues. Option D, image of the linear transformation x to A x on R power 4 is R power 4. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2013ல சிஎஸ்ஏஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஐடியா பாத்தீங்கன்னாக்க ஏன்றது 4x4 இன்வெர்டிபிள் ரியல் மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல எது வந்து கண்டிப்பா ட்ரூவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க எத்தனை கெஸ் பண்ணியிருக்கலாம். இந்த இன்வெர்டிபிள் க்ளூ வச்சு நீங்க கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ ஹாஸ் 4 டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப ஏன்றது நம்மளுக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க 15th கொஸ்டின்ல 4x4 ரியல் மேட்ரிக்ஸ், அப்புறம் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ். ஏ இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னாக்க ஏ இன்வெர்டிபிள் அப்படின்னாக்க நம்மளுக்கு என்ன அர்த்தம், நம்மளுக்கு ஏவுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட் கண்டிப்பா நான் ஜீரோவா தான் இருக்கும். இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ் 4x4 மேட்ரிக்ஸ் ஈஸியான மேட்ரிக்ஸ் வச்சு செக் பண்ணலாம். ஏன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ் 4x4 மேட்ரிக்ஸா எடுத்துக்கிறேன். அப்ப நான் இங்க எடுத்துக்கும் போது ஏன்றது எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னா 4x4 ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்ப டயகனல் என்ட்ரிஸ் எல்லாம் நம்மளுக்கு 1 இருக்கும் அண்ட் மத்த என்ட்ரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 0வா இருக்கும். இதான் வந்து நம்மளுக்கு டயகனல் ஐடென்டி மேட்ரிக்ஸோட ஐடியா. இப்ப ஏன்றது நான் எழுதிட்டேன். ஏன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஏன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ் 4x4 ஐடென்டி மேட்ரிக்ஸ். அண்ட் ஐடென்டி மேட்ரிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு என்னவா இருக்கும், இன்வெர்டிபிளா இருக்கும். இன்வெர்டிபிளா இருக்கும். இது வந்து நம்மளுக்கு நம்ம கொடுத்துருக்க ஐடியா படி பாத்தீங்கன்னா 4x4 ரியல் மேட்ரிக்ஸா இருக்கு, அதே சமயம் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸா இருக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ். சோ இந்த இதை வச்சு பாத்தீங்கன்னா அந்த டயகனல் என்ட்ரிஸ் மட்டும் தான் இதுல எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா. இப்ப இதை வச்சு பார்க்கும்போது இது வந்து இந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டயகனல் என்ட்ரிஸ் தான் ஐகன் வேல்யூஸ். அப்ப ஐகன் வேல்யூஸ் இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே 1 இருக்கும். இந்த டயகனல் என்ட்ரிஸ்ல இருக்கிறதா நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸா இருக்கும். சோ அப்படி பார்த்தாக்க எல்லாமே ஈக்குவல் டு 1 ஐகன் வேல்யூஸ் அப்படின்னும் போது ஏவுக்கு 4 டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் வரணும் அப்படின்றது நெசசரி கிடையாது. அப்ப நம்மளுக்கு எல்லாமே ஈக்குவல் ஐகன் வேல்யூஸாவும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப 4 டிஃபரெண்ட் ஐகன் வேல்யூஸ் வரணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஐகன் வேல்யூஸும் ஈக்குவல் டு 1ன்றதுனால 4x4 மேட்ரிக்ஸ்னா 4 ஐகன் வேல்யூஸ், அப்ப 4மே வந்து 1 கிடைக்கிறதுனால 4 டிஃபரெண்ட் ஐகன் வேல்யூஸ் அப்படின்றது நம்ம இங்க கண்டிஷனா எடுத்துக்க முடியாது. சோ எது வந்து நாட் நெசசரிலி ட்ரூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ ஹாஸ் 4 டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ். நம்ம எதா இருந்தாலும் ஈஸியான மேட்ரிக்ஸா எடுத்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல ஈஸியா ஃபில்டர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ் வச்சு செக் பண்ணும்போது இந்த சி ஆப்ஷன் தான் வந்து நாட் நெசசரிலி ட்ரூன்ற ஐடியா வந்துடும். சோ ஆப்ஷன் சி, ஏ ஹாஸ் 4 டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் அப்படின்றது தான் இதுல நாட் நெசசரிலி ட்ரூன்ற ஐடியா.